அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 83 ஒரு பேசேஜ் அண்ட் கொஸ்டின் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே பேசேஜ் அண்ட் கொஸ்டின் ஃபார்மேட்டை எப்படி நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அன்சீன் பேசேஜஸில். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை வாசித்துருவோம். நாஸ்காம் அண்ட் சிமிலர் குளோபல் அசோசியேஷன்ஸ் போத் ரெப்ரசன்ட் டெக் செக்டார்ஸ். நாஸ்காம்ங்கிறது ஒரு அசோசியேஷன், அதே மாதிரி சில குளோபல் அசோசியேஷன் வந்து டெக் செக்டாராக தான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க, டெக் செக்டார்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நாஸ்காம் ஃபோக்கஸஸ் ஆன் இந்தியா, அதர்ஸ் ஆன் ரீஜியனல் ஆர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். நாஸ்காம்ங்கிறது ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியாவை தான். மற்ற சிமிலர் குளோபல் அசோசியேஷன் வந்து ரீஜியனல்லாம் ஸ்டேட்னு அர்த்தம், அந்தந்த இருக்கிற இடத்தையும் அல்லது இன்டர்நேஷ்னலையும் சேர்ந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. போத் அட்வொகேட் த growth ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ரெண்டுமே என்னன்னா அதோட இண்டஸ்ட்ரியோட growthக்காக தான் முன்னிலை நின்று உழைக்கிறாங்க. நாஸ்காம் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் பிரைமர்லி வித்தின் இந்தியா, அதர்ஸ் ஹேவ் த ப்ராடர் ரிசர்ச். ஓகே, நாஸ்காம் வந்து முக்கியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பிரைமரிலியாக பார்த்தோன்னா இந்தியாவுக்குள்ளே தான், வித்தின் இந்தியா தான். மற்றது வந்து ப்ராடராக அதை விட ஒய்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் பேராகிராஃப். ஓகேவா? Which of the following statement accurately compare NASCOM and similar association as described in the passage? Okay. NASCOM and global association represent different sectors. ரெண்டுமே முதலிலே கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ரெப்ரசன்ட் டெக் செக்டார்ஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் கொடுக்கல. அப்போ முதல் ஆப்ஷன் தப்பு. ஏ எங்கெல்லாம் இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு, ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ பிஆ டிஆங்கிற மாதிரி தான் இப்போ விஷயம். ஓகேவா? நாஸ்காம் அண்ட் குளோபல் அசோசியேஷன்ஸ் ரெப்ரசன்ட் டெக் செக்டார். இப்போ இது பெர்ஃபெக்டாக கரெக்ட். ஓகேவா? அப்போ பி ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நமக்கு இருக்க ஆப்ஷன் பியும் டியும் தான். பிலையும் பி ஆப்ஷன் இருக்கு, டிலையும் பி ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ எலிமினேட் பண்ண முடியாது. சி, நாஸ்காம் இன்ஃப்ளூயன்சஸ் இன் பிரைமர்லி வித் இன் இந்தியா, அப்படியே கொடுத்துருக்கான். நாஸ்காம் இஸ் பிரைமரி, அங்கே பேராகிராஃப் இங்கே பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்கா, அப்படியே அதே லைன் எடுத்துக்கலாம். அப்போ அது ட்ரூ, சி. அப்போ சி இருக்க ஒரே ஆப்ஷன் பி மட்டும்தான். அப்போ பிஎன்சி ஆன்சர் ஆப்ஷன் பி. எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே சமயம் அன்சீன் பேசேஜஸை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வாசிக்கணும், என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும், இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்க விஷயம் தான். எப்படி ஒரு பேராக கொடுத்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். இந்த மெட்டீரியலையும் நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொஸ்டினும் ஈஸி, ஆன்சரும் ஈஸி தான். ஓகேவா? 83 கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். நம்மளோட மெட்டீரியலை பார்த்துனாலும் ஆன்சர் பண்ணிக்க முடியும். காமனாக யோசிச்சு புரிஞ்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.